வணக்கம், சலாம் மலேசிய மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். உடனடி தகவல், உறுதியான உண்மை. நான் ஹரிஹரன் சண்முகநாதன். கவனத்தை ஈர்க்கும் முக்கிய செய்திகள் சுருக்கமாக. செயற்கை நுண்ணறிவு துறையில் ஆளுகை பெற்ற நாடாக மலேசியா உருவாக வேண்டும். அதற்கு தேவையான நிபுணத்துவம் மிக்க ஆள்பலத்தை ஏற்படுத்தும் முன்னெடுப்பு துரிதப்படுத்தப்பட வேண்டும். பூடி டீசல் ஒதுக்கீட்டை 200 லிட்டரிலிருந்து 300 லிட்டராக அதிகரிக்க 30,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். அதிக அளவு எரிபொருளை பயன்படுத்துவோரின் தேவையை அந்த முன்னெடுப்பு பூர்த்தி செய்கிறது. பெட்ரோல் பொருள்களுக்கான 4,000 கோடி ரிங்கிட் உதவித்தொகையை அரசு இவ்வாண்டு ஏற்கும் என கணிக்கப்படுகிறது. எரிபொருள்களின் விலை உயர்வினால் ஏற்படும் பாதிப்பை குறைப்பதோடு மக்கள் நலனும் பேணப்படும். மலேசியா இன்னும் 2 ஆண்டுகளில் ராக்கெட்டுகளை தயாரித்து வெளியிடும். எதிர்காலத்தில் ஏவுகணை தயாரிப்பில் நாடு ஈடுபடுவதற்கான முன்னோட்டமாக அது அமையும். இணைய குற்ற செயல் சட்ட வரைவு இணைய அச்சுறுத்தல்களை களையும் நாட்டின் திறனை வலுப்படுத்தும். செய்திகள் இனி விரிவாக. செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் வெற்றி பெறுவதற்கு தேவையான திறனையும் நிபுணத்துவத்தையும் கொண்ட ஆள்பலத்தை மலேசியா துரிதமாக ஏற்படுத்த வேண்டும். அபரிமிதமான தொழில்நுட்ப முன்னேற்றம் பல்வேறு தொழில்துறைகளின் சூழலியலை மாற்றியிருக்கின்றன. அது புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கியிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப நாட்டின் கல்வி பயிற்சி முறைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். வர்த்தக செயல்பாடுகளை உருவாக்கியிருப்பதுடன் வர்த்தகத்தை நடத்துவதற்கான வழிவகை, கடன் மதிப்பீடு, எல்லை கடந்த சந்தைகளை தொடர்புபடுத்துவது ஆகியவற்றையும் AI கையாள்வதையும் பிரதமர் எடுத்துரைத்தார். மனிதர்களுக்கும் இயந்திரங்களுக்கும் இடையிலான எதிர்கால தொடர்புகளை உள்ளடக்கிய ஒழுங்குமுறை கட்டமைப்பை உருவாக்க செயற்கை நுண்ணறிவு ஆளுமை சட்டத்தை வரையும் இறுதி கட்டத்தில் அரசு இருக்கிறது. நடப்பில் உள்ள இணைய பாதுகாப்பு சட்டம், தரவு பாதுகாப்பு விதி ஆகியவை எதிர்கால தேவைக்கு ஏற்றாற்போல திருத்தப்படும் என்றும் அவர் கோடி காட்டினார். குளோபல் அண்ட் இன்டர்நேஷனல் மேம்பாட்டு மையத்தில் டத்துஸ்ரீ அன்வார் முதன்மை உரையாற்றினார். வட்டார இலக்கவியல் செயற்கை நுண்ணறிவு மயமாக மலேசியா நிலைப்படுத்திக் கொண்ட போதிலும் தொழில்நுட்பம், நிதியியல், புத்தாக்கம் ஆகியவை தரமான வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அத்துடன் உள்நாட்டு ஆற்றலை வலுப்படுத்தி வர்த்தக வளர்ச்சிக்கு ஆதரவளித்து மக்களுக்கு உரிய சேவைகளுக்கான அணுகலையும் விரிவுபடுத்த வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். அண்ட் இன்டர்நேஷனல் அதன் உலகாய செயல்பாட்டு மையத்தை கோலாலம்பூரில் தோற்றுவித்திருப்பதன் வழி செயற்கை நுண்ணறிவு முன்னேற்றத்தில் முக்கிய அடைவு நிலையை மலேசியா எட்டியிருப்பதுடன் குறிப்பிடத்தக்க முதலீட்டையும் பெற்றிருப்பதாக நிதியமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் விவரித்தார். பூடி டீசல் ஒதுக்கீட்டை 200 லிட்டரிலிருந்து 300 லிட்டராக அதிகரிக்க 30,000க்கும் மேற்பட்ட பயனீட்டாளர்கள் விண்ணப்பித்தனர். நேற்று வரை அந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்டன. அதிக அளவு எரிபொருளை பயன்படுத்துவோரின் தேவையை நிறைவேற்ற அது மேற்கொள்ளப்பட்டதாக 2ஆம் நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். டீசல் பயன்பாடு அதிகம் தேவைப்படும் சிறு வணிகர்கள், அங்காடிக்காரர்கள், உட்பகுதி சேவை வழங்குனர் உள்ளிட்டோரின் கருத்தறிந்து இந்த சலுகை வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் விவரித்தார். இன்று தொடங்கி நாடளாவிய நிலையில் விரிவுபடுத்தப்பட்டிருக்கும் பூடி டீசல் செயலாக்கத்தை எளிதாக்க அரசாங்கம் இத்தகைய எளிய முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கிறது. பிள்ளைகளின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் வாகனங்களை பெற்றோர் அல்லது குடும்ப உறுப்பினர் பயன்படுத்தினால் அவர்களுக்கும் அந்த ஒதுக்கீட்டை மாற்றிவிட அனுமதிக்கப்படுகிறது. அத்தகைய 1000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் நேற்று வரை கிடைக்கப்பெற்றிருப்பதாக டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா குறிப்பிட்டார். இந்நிலையில் 2027 வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான கலந்தாலோசனைகளை நிதியமைச்சு தொடங்கியுள்ளது. அமைச்சுகளிலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அது மேற்கொள்ளப்படுவதாக டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா தெரிவித்தார். வரும் அக்டோபரில் தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2027 வரவு செலவு திட்டம் அரசாங்கத்தின் இலக்குக்கு ஏற்ப இருப்பது உறுதி செய்யப்படும். மடானி பொருளாதார சட்டகத்தை அடிப்படையாக கொண்டு அது வரையப்படுவதாகவும் அமைச்சர் விவரித்தார். மலேசியா இன்னும் 2 ஆண்டுகளில் ராக்கெட்டுகளை தயாரித்து வெளியிடும். எதிர்காலத்தில் ஏவுகணை தயாரிப்பில் மலேசியா ஈடுபடுவதற்கான முன்னோட்டமாக அது அமையும் என தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நூருடீன் கோடி காட்டினார்.
உள்நாட்டு அயல்நாட்டு நிறுவனங்களின் வியூக ஒத்துழைப்பின் வாயிலாக அந்த இலக்கை எட்டவியலும். வெஸ்டா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துக்கும் ஆஸ்திரேலிய விண்வெளி தற்காப்பு தொழில்நுட்ப நிறுவனம் ஆஸ்திரேலியா ராக்கெட் டெக்னாலஜிஸ் இன்டர்நேஷனல் ப்ராப்ரைட்டரிஸ் லிமிடெட்டுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை அமைச்சர் வரவேற்று ஆதரவு தெரிவித்தார். நாட்டின் ராக்கெட் எரிகணை மேம்பாடு மற்றும் தயாரிப்பில் இது முக்கிய அடைவு நிலை என அவர் வர்ணித்தார். அந்த பெரும் முதலீடு மலேசியாவின் உலகாய ராக்கெட் தொழில்நுட்பத்துறை விநியோகத்தை வலுப்படுத்தும் என்றும் டத்தோஸ்ரீ முகமது காலிட் அறிக்கை வாயிலாக நம்பிக்கை தெரிவித்தார். உள்நாட்டு வெங்காய விதையை உற்பத்தி செய்யும் முயற்சியை வலுப்படுத்தினால் அயல் நாடுகளை சார்ந்திருக்கும் போக்கை குறைக்க முடியும். 30 கோடி ரிங்கிட் வரை வெங்காய இறக்குமதியை அது மிச்சப்படுத்தும் என வேளாண் உணவு உத்தரவாத துணை அமைச்சர் டத்தோ சான் ஃபூங் ஹின் கோடி காட்டினார். மலேசிய வேளாண் ஆராய்ச்சி மேம்பாட்டுக் கழகம் மார்டி அந்த முயற்சியை கையில் எடுத்துள்ளது. 2030 வாக்கில் 30 விழுக்காட்டு தற்சார்பு விகிதத்தை எட்ட அது துணையாற்றும் என துணை அமைச்சர் கருத்துரைத்தார். BAW1, BAW2, BAW3 போன்ற வெங்காய விதைகளை மேம்படுத்துவதால் வெங்காய தொழில்துறை மேம்படும். நாட்டின் உணவு கையிருப்பின் பாதுகாப்பும் வலுப்பெறும். 100 விழுக்காடு வெங்காய இறக்குமதிக்காக நாடு இந்தியாவை சார்ந்திருக்கிறது. தற்சார்பு தன்மையை வலுப்படுத்த பேரா, சபா, கிளாந்தான் போன்ற மாநிலங்களில் வெங்காய நடவு மேற்கொள்ளப்படும். 59 வகை நெல் மணிகளையும் மாரடி உருவாக்கியுள்ளது. 166 கோடி ரிங்கிட் வருவாயை அது கொணரும். நாடாளுமன்ற கட்டடத்தில் மார்டி ஏற்பாட்டில் வேளாண் உணவு கருத்தரங்கை தொடக்கி வைத்த பின்னர் டத்தோ சான் செய்தியாளரிடம் அந்த தகவல்களை பகிர்ந்தார். JPA பொது சேவைத்துறையின் கல்வி தகுதி அடிப்படையிலான மாற்றத்தக்க கடன், அதற்கான 2ஆம் கட்ட விண்ணப்பம் இன்று முதல் ஆகஸ்ட் 31 வரை திறக்கப்படும். 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் நாள் அல்லது அதற்கு முன்னர் தங்களின் மேற்படிப்பை முடித்த 50,000 மாணாக்கர் அதற்கு விண்ணப்பிக்கலாம். சேவையிட தகுதி அடிப்படையிலான மாற்றத்தக்க கடனை கல்வி தகுதி அடிப்படையிலான மாற்றத்தக்க கடனாக மாற்றிக்கொள்ளும் வகையில் PBU அகாடமிக் நடைமுறை 2025ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் நாள் அறிமுகம் கண்டது. அந்த புதிய நடைமுறையின் கீழ் இதுவரை புதிய மாணாக்கர் 11,000 பயனடைந்துள்ளனர். கல்வி தகுதி அடிப்படையிலான மாற்றத்தக்க கடனுக்கு 23,000க்கும் மேற்பட்ட மாணாக்கர் விண்ணப்பித்தனர். இவ்வாண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை அதற்கான முதல் கட்ட விண்ணப்பம் திறக்கப்பட்டது. இணைய குற்ற செயல் சட்ட வரைவை அமைப்பதன் வழி இணைய அச்சுறுத்தல்களை களையும் நாட்டின் திறனை வலுப்படுத்த முடியும். இலக்கவியல் தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சியால் இணைய குற்றங்கள் பெரும் சிக்கலாக உருவெடுத்துள்ளதை துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயிட் ஹமிடி அவையில் சுட்டினார். குறிப்பிட்ட சட்ட வரைவு நடப்பில் உள்ள விதிகளுக்கு இடையிலான இடைவெளியை குறைத்து தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தி நாட்டின் சட்ட அமைப்பு தற்போதைய இணைய வழி சவால்களுக்கு பொருத்தமானதாக உள்ளதை உறுதி செய்யும். தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் கீழ் இயங்கும் தேசிய இணைய பாதுகாப்பு நிறுவனம் நக்சா 2026 இணைய குற்ற செயல் சட்டத்தை வரைகிறதென டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹிட் தெரிவித்தார். புடாபெஸ்ட் மற்றும் ஐநா மாநாட்டில் செயல்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப சார்பற்ற கொள்கையை அந்த சட்ட வரைவு கொண்டிருக்கும் என்றார் அவர். அதன் வழி நடப்பு தொழில்நுட்ப பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ப அது செயலாக்கப்படும் என துணை பிரதமர் கோடி காட்டினார். இன்று மக்களவையில் 2026 இணைய குற்றச்செயல் சட்ட வரைவை 2ஆம் வாசிப்புக்கு தாக்கல் செய்த டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹிட் இந்த விவரங்களை குறிப்பிட்டார். நாட்டின் பொது உயர்கல்விக் கழகங்களில் பட்டயம் மற்றும் இளங்கலை பட்டப்படிப்புகளை மேற்கொள்ளும் 5,56,556 மாணவர்களுள் 3,26,419 மாணவர்கள் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஸ்டெம் துறையை தேர்ந்தெடுத்துள்ளனர். மை மோஹேஸ் மலேசிய உயர்கல்வி தரவு அமைப்பு அதனை சுட்டுவதாக உயர்கல்வி துணை அமைச்சர் அடாம் அட்லி அப்துல் ஹலீம் குறிப்பிட்டார். கடந்த 3 ஆண்டுகளாக மலேசிய பொது உயர்கல்விக்கூடங்கள் ஸ்டெம் துறையில் திறனாளர்களை உருவாக்க தொடர் முனைப்புகளை மேற்கொள்வது இதன் வழி புலப்படுகிறது.
குறிப்பாக நாட்டின் ஆழ்பல மற்றும் எதிர்கால தொழில்துறை தேவைகளை பூர்த்தி செய்ய செயற்கை நுண்ணறிவு, மின்கடத்தி, தானியக்கம், இலக்கவியல் மயமாக்கல் மற்றும் பசுமை தொழில்நுட்பம் போன்ற உயர் தொழில்நுட்ப துறைகளில் பாடத்திட்டங்கள் வழங்கப்படுகின்றன. கூபாங் பாசு உறுப்பினர் டத்தோ டாக்டர் கு அப்துல் ரஹ்மான் கு இஸ்மாயில் எழுப்பிய கேள்விக்கு அடாம் அட்லி பதிலளித்தார். உலகாய அரசியல் நெருக்கடி, மேற்காசிய பதற்றம் ஆகியவற்றால் ஏற்பட்ட எரிபொருள்களின் விலை உயர்வின் பாதிப்பை குறைக்க பெட்ரோல் பொருள்களுக்கான 4000 கோடி ரிங்கிட் உதவித்தொகையை அரசு இவ்வாண்டு ஏற்கும் என நிதியமைச்சு தெரிவித்தது. இவ்வாண்டு ஜனவரியிலும் பிப்ரவரியிலும் ரான் 95 பெட்ரோலுக்கான 80 கோடி ரிங்கிட் உதவித்தொகையை அரசு ஏற்றது. மார்ச், ஏப்ரல் மாதங்களில் அந்த தொகை 500 கோடியை எட்டியது. உலக எண்ணெய் விலை நீடித்தால் $4000 கோடி உதவித்தொகையை இவ்வாண்டு அரசு ஏற்கும். பெட்ரோல், டீசல் உதவித்தொகைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறித்து திமர்லோ உறுப்பினர் சலாமியா முகமது நோ தொடுத்த வினாவுக்கு கடந்த ஜூன் 30ஆம் நாள் நிதியமைச்சு எழுத்துப்படியாக விடை பகிர்ந்தது. நாடாளுமன்ற அகப்பக்கத்தில் அது பதிவேற்றப்பட்டது. 16 வயதுக்கு மேற்பட்டோர் ரான் 95 பெட்ரோலை லிட்டருக்கு $1.99 பெற அதிக உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நாட்டின் பெட்ரோல் கையிருப்பும் போதுமான அளவில் உள்ளதாக நிதியமைச்சு குறிப்பிட்டது. இந்நிலையில் முன்னேற்றகரமான ஊதிய கொள்கை டிஜிபியின் கீழ் பங்கேற்ற 4025 தனியார் துறை முதலாளிகளுக்கு அரசு 6 கோடியே 40 லட்சம் ரிங்கிட் ஊக்கத்தொகையை வழங்கியுள்ளதாக மனிதவள அமைச்சு குறிப்பிட்டது. திறன் வாய்ந்த தொழிலாளர்களை மேம்படுத்தி அவர்களின் ஊதிய விகிதத்தை படிப்படியாக உயர்த்தும் இலக்கை மடானி பொருளாதாரம் கொண்டுள்ளது. அந்த கட்டமைப்பின் கீழ் முன்னெடுக்கப்படும் டிஜிபி திட்டத்தால் 51,363 உள்நாட்டு தொழில் முனைவோர் பயனடைந்துள்ளனர். ஊக்கத்தொகை கோரியவர்களில் சிறு நிறுவனங்கள் 50.2 விழுக்காட்டையும், பெரிய மற்றும் நடுத்தர அளவிலான நிறுவனங்கள் தலா 18.4 விழுக்காட்டையும் கொண்டுள்ளன. 13.1 விழுக்காட்டு குறு நிறுவனங்கள் ஊக்கத்தொகைக்கு விண்ணப்பித்திருந்தன. தெங்காரா உறுப்பினர் மான்ஸ்ரீ நசேப் முன்வைத்த கேள்விக்கு மனிதவள அமைச்சு எழுத்துப்பூர்வமாக இன்றைய அவையில் பதிலளித்தது. மாடா இளம் வேளாண் மேம்பாட்டு வாரிய பகுதியை சார்ந்த விவசாயிகளுக்கு யூரியா உரத்தை விநியோகிக்கும் பணி ஜூலை 15ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒப்பந்ததாரர் குறிப்பிட்ட காலத்திற்குள் ஏற்ற கடிதத்தை திருப்பி அனுப்ப தவறியதால் மறு டெண்டர் நடைமுறை செயல்படுத்தப்பட்டதாக வேளாண் உணவு உத்தரவாத துணை அமைச்சர் டத்தோ சான் ஃபூங் குறிப்பிட்டார். மாடா பகுதியில் உர விநியோகம் தாமதமாவது குறித்து தமது அமைச்சு கவனத்தில் கொண்டுள்ளது என்றார் அவர். நெல் நடவு அட்டவணை பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பணிக்கப்பட்டதை டத்தோ சான் ஃபூங் சுட்டினார். ராஃபா எல்லை மீண்டும் திறக்கப்பட்டதை தொடர்ந்து காசாவுக்கு மாந்தநேய தரைவழி உதவிகளை வழங்குவதில் மலேசியா தற்போது முன்னுரிமை அளித்து வருகிறது. குறிப்பிட்ட பகுதி தற்போது மிகவும் பாதுகாப்பான கடப்பு பாதையாக கருதப்படுகிறது என வெளியுறவு துணை அமைச்சர் டத்தோ லுகானிஸ்மான் அவாங் சவுனி குறிப்பிட்டார். பாலஸ்தீன மக்களுக்கு இன்றியமையா பொருட்கள் நேரடியாக சென்றடைவதை உறுதி செய்ய அரசுக்கு சிறந்த மாற்று வழியாக அது விளங்குகிறது என்றார் அவர். ஆகையால் இனி குளோபல் சுமுட் ஃப்ளோத்திலா போன்ற மாந்தநேய பயணங்களில் பங்கேற்பது தனிநபர் அல்லது உள்ளூர் தன்னார்வலர்களின் தனிப்பட்ட விருப்பம். அவற்றில் பிரச்சனைகள் அல்லது சிக்கல்கள் ஏற்பட்டால் அரசு நிச்சயம் உதவிக்கரம் நீட்டும். போகோ சேனா உறுப்பினர் டத்தோ அமட் சாஆட் வினாவுக்கு டத்தோ லுகானிஸ்மான் விடை பகன்றார். Era baru telah bermula. Inilah Ultra 5G, rangkaian 5G terpantas di Malaysia dengan kelajuan ultra pantas, liputan lancar di kawasan terbuka dan tertutup. Dengan security era baharu, ia dibina untuk memacu Malaysia ke hadapan. Prestasi dan pengalaman yang tiada tandingan. Kuasakan Ultra anda. Maggi show you daging kau baharu. Lebih shoyu, lebih pekat. Jom rasa syok. Era baru telah bermula. Inilah Ultra 5G, rangkaian 5G terpantas di Malaysia dengan kelajuan ultra pantas, liputan lancar di kawasan terbuka dan tertutup. Dengan security era baharu,
Ia dibina untuk memacu Malaysia ke hadapan. Prestasi dan pengalaman yang tiada tandingan. Kuasakan Ultra anda. Alami masa rehat keemasan bersama KitKat Gold. Era baru telah bermula. Inilah Ultra 5G, rangkaian 5G terpantas di Malaysia dengan kelajuan ultra pantas. Liputan lancar di kawasan terbuka dan tertutup. Dengan security era baru, ia dibina untuk memacu Malaysia ke hadapan. Prestasi dan pengalaman yang tiada tandingan. Kuasakan Ultra anda. அமெரிக்காவில் நீண்ட காலமாக குடியேறிகள் எதிர்பார்த்த சாதகமான தீர்ப்பை வழங்கியது அந்நாட்டு உச்ச நீதிமன்றம். பிறப்பின் வழி குடியுரிமை பெறும் முறையை ரத்து செய்ய கோரிய அதிபர் டொனால்ட் டிரம்பின் விண்ணப்பத்தை நீதி தரப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்காவில் குடியேறிகளுக்கும் தற்காலிக விசாவுடன் தங்குவோருக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குவதை ரத்து செய்யும் செயல் ஆணையில் ட்ரம்ப் கடந்த ஆண்டு கையெழுத்திட்டார். அந்த ஆணையை செயல்படுத்த அவர் நீதிமன்றத்திடம் விடுத்த கோரிக்கை புறந்தள்ளப்பட்டது. ஏனைய உயர் நீதிபதிகளுடன் இணைந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் அந்த தீர்ப்பை வழங்கினார். 6-3 எனும் வாக்கெடுப்பில் அது நிராகரிக்கப்பட்டது. அந்த வல்லரசு நாட்டில் பிறந்த யாவருக்கும் தானாக குடியுரிமை கிடைக்க அது வகை செய்யும். அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தின் 14ஆம் திருத்தத்தை கருத்தில் கொண்டு அவரின் விண்ணப்பத்தை முன்னதாக ஏனைய நீதிமன்றங்கள் நிராகரித்தன. இதற்கிடையில் மறைக்குறியீட்டு நாணய முதலீட்டின் வழி $1400 கோடி கடந்த ஆண்டு தாம் ஈட்டியதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவர் அறிமுகப்படுத்திய திட்டங்கள் வழி இலக்கவியல் சொத்துகள் வழி அதிக வருவாயை மக்கள் ஈட்டவியலும் என்பதை அது காட்டுவதாகவும் அவர் கருத்துரைத்தார். ட்ரம்பும் அவரின் மகன்களும் கூட்டாக உருவாக்கிய வேர்ல்ட் லிபர்ட்டி ஃபைனான்சியல் மறைக்குறியீட்டு முதலீட்டின் வழி $50 கோடி அதிகமான வருவாயை அவர் பெற்றிருக்கிறார். ட்ரம்ப் மீம் காயின்ஸ் எனும் மறைக்குறியீட்டு நாணயத்தை விற்றதன் வழி $63 கோடியே 50 லட்சம் தாம் பெற்றதாகவும் அவர் கூறினார். அவரின் ஊடக நிறுவனங்கள் வழி $8 கோடி வெளிநாட்டு சொத்து மேம்பாட்டாளர்களுக்கு உரிமம் வழங்கும் தமது நிறுவனங்கள் வழி பல கோடி கொள்முதல் செய்யப்பட்டதாக அவர் கூற்று வெளியிட்டார். எபோலா நோய் தொற்று பரவலால் ஆப்பிரிக்காவில் $360 கோடி இழப்பு ஏற்படுவதோடு லட்சக்கணக்கானோர் வேலை வாய்ப்பை இழக்க நேரிடும். ஐநா அந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. கோங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா நோய் தொற்று பரவலால் 1300க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உகாண்டாவில் மிக குறைவான எண்ணிக்கையிலான நேர்வுகளே பதிவாகியிருந்தாலும் அது அண்டை நாடுகளுக்கும் பரவக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஐநா மேம்பாட்டு திட்டம் எபோலா நோய் தொற்று பரவலை 3 வெவ்வேறு சூழலாக வகைப்படுத்தியுள்ளது. 2 நாடுகளுக்கு இடையே மட்டும் அந்நோய் பரவியுள்ள நிலையில் கொங்கோ ஜனநாயக குடியரசின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி $100 கோடி எட்டும் என கணிக்கப்படுகிறது. ஒருவேளை எபோலா நோய் தொற்று இதர நாடுகளுக்கு பரவினால் எனில் எரிபொருள் விலையேற்றம் காணுவதோடு உள்நாட்டு மொத்த உற்பத்தி $360 கோடி குறையும். மேலும் 3,28,000 பேர் வேலையை இழக்க நேரிடும் என ஐநா எச்சரித்துள்ளது. கிழக்கு பாகிஸ்தானின் 2வது பெரிய நகரான லாகூரில் உள்ள பகுதி நேர பயிற்சி மையத்தின் கூரை இடிந்து விழுந்தது. அதில் சிறார் 14 பேர் உயிரிழந்த வேளை 5 காயங்களுக்கு இலக்காகினர். பழுதடைந்த கட்டடத்தின் கூரைகளை சரி செய்யும் வேலைப்பாடுகளை கட்டுமான தொழிலாளர்கள் மேற்கொள்கையில் அந்த துயரம் நேர்ந்தது. கட்டட இடிபாடுகளில் சிக்கியவர்களை காப்பாற்றும் பணியில் மீட்புப் படையினரும் பொதுமக்களும் ஈடுபட்டனர். அந்த பகுதி நேர பயிற்சி மையம் பதிவு செய்யப்படாதது என்றும் தனியார் குடியிருப்பு பகுதியில் உள்ள கட்டடத்தின் பழுதடைந்த கூரையின் கீழ் அது செயல்பட்டு வந்தது எனவும் தொடக்க புலனாய்வில் தெரிய வந்துள்ளதாக பஞ்சாப் தகவல் துறை அமைச்சர் ஆஸ்மா புகாரி தெரிவித்தார். அந்த சம்பவம் குறித்த விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது.
இதனிடையே கானாவின் தலைநகர் அக்ரா உட்பட பல பகுதிகளில் கனமழை காரணமாக ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். அதில் காணாமல் போன 7 தேடி மீட்கும் பணிகளும் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை கணக்கிடும் மதிப்பீடு பணிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. அக்ரா நகரில் ஒரே நாளில் 169 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 1995ஆம் ஆண்டிற்கு பின்னர் அந்நாட்டில் பதிவான 4வது அதிகமான மழைப்பொழிவு இதுவாகும். பேரிடர் நிவாரண உதவி மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக அந்நாட்டு அரசாங்கம் அவசரகால நிதியுதவியை திரட்டி வருகிறது. Era baru telah bermula. Inilah Ultra 5G, rangkaian 5G terpantas di Malaysia dengan kelajuan ultra pantas, liputan lancar di kawasan terbuka dan tertutup. Dengan security era baharu, ia dibina untuk memacu Malaysia ke hadapan. Prestasi dan pengalaman yang tiada tandingan. Kuasakan Ultra anda. Masa untuk tenaga. Berikan Milo yang penuh kebaikan demi si juara menjayakan setiap aktivitinya. Jom minum Milo. Era baru telah bermula. Inilah Ultra 5G, rangkaian 5G terpantas di Malaysia dengan kelajuan ultra pantas, liputan lancar di kawasan terbuka dan tertutup. Dengan security era baharu, ia dibina untuk memacu Malaysia ke hadapan. Prestasi dan pengalaman yang tiada tandingan. Kuasakan Ultra anda. திருக்குறள். நடுவின்றி நன்பொருள் வெக்கின் குடிபொன்றி குற்றமும் ஆங்கே தரும். நடுநிலைமையிலிருந்து பிறழ்ந்து பிறருடைய பொருளை கவர முயலக்கூடாது. அவ்வாறு ஒருவன் செய்தால் அவனின் குடும்பமும் சிதைந்து அவனுக்கு தீமை உடனே வந்து சேரும் என எச்சரிக்கை விடுக்கிறார் திருவள்ளுவ பேராசான். நிறைவை நாடுகிறது ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு பயணித்ததற்கு நன்றி.